Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Walikullin minkum ja'alna mansaka. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, istashrifu wa ayakum fa innaha ala sirati matayakum wa kama alaihi salatu wassalam. Pugalane Allah Jalla Sha'nuhu wa ta'ala ஒருவனுக்கு உரித்தானமாக சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் பகிர்ந்து நல்கொடையும் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவர் மீதும் என்றென்றும் இல்லாமல்ல குர்ஆனின் புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருள்கின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா கைதுகளையும், எல்லா நிஅமத்துகளையும், எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் மாற்றிக்கொள்ள புரிவானாக. ஆமீன். இனிமேல் அல்லாஹ்வுடைய நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஏதேனும் ஒரு விஷயத்தை கடமையாக்குகிறான் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக தொழுகை அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னா, தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு நாம குர்ஆன்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான எல்லா விஷயங்களிலிருந்தும் தொழுகை உங்களை பாதுகாக்கிறது. இப்போ நோன்பு எடுத்துக்கிட்டோம்னா நோன்பு ஏன் கடமை? நீங்கள் தக்வாதாரியாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். இப்போ ஸகாத் ஏன் கடமை? அது தஹீருஹும், அந்த செல்வத்தையும் அவர்களையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஸகாத் பரிசுத்தப்படுத்துகிறது. அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு சில இபாதத்துகளினுடைய நோக்கங்களை ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லித் தர்றான். அப்ப இபாதத்துகள் என்பது ஒரு சில நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு கடமையாக்கப்பட்டவை. அதே மாதிரி அந்த இபாதத்துகளில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த இபாதத்துகளை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் அடைகின்ற பலன்கள் என்ன, அந்த இபாதத்துகளை விடுவதன் மூலம் அவன் அடைகின்ற பாதிப்புகள் என்ன. தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நம் மீது கடமையாக்கிய அந்த விஷயத்தை நிறைவேற்றியவனாக, நம் மீது எந்த கடமையும் நிலுவையில் இல்லை என்ற நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் மாறுவார்கள். விடுகின்ற பொழுது கடுமையான எச்சரிக்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே தொழுகை கடமை என்று தெரிந்தும் ஒரு மனிதன் தொழுகையை விடுகிறான் என்று சொன்னால் ஃபகத் கஃபர, அவன் காஃபிராகி விட்டான் என்று கடுமையாக எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு இபாதத்துகளினுடைய நோக்கம் கவனிக்கணும். அந்த இபாதத்துகள் அதை செய்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள், அதை செய்வதனால் ஏற்படுகின்ற அந்தஸ்துகள், அதே சமயம் அதை விடுகின்ற பொழுது ஒரு மனிதன் அடைகின்ற பாதிப்புகளை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அந்த இபாதத்துகளை எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமைகள் அமைக்கப்பட்டுள்ளது.
அந்த கடமைகள்ல அல்லாஹு தஆலா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில சலுகைகளை ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். தொழுகை உட்கார்ந்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு நிலையில் ஜுனுபன் படுத்த நிலையில் அல்லது ஏதோ ஒரு நிலையில் போர் செய்கின்ற அந்த நிலைமை வந்தாலும் அந்த நிலையிலும் எப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதில் ஒரு சில சலுகைகளை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். நோன்பு வைன்குத்தும் அலா சஃபரின், நீங்கள் நோயாளியாக அல்லது சஃபர்ல பயணத்தில் இருக்கின்ற பொழுது ஃபரைத்தது மின் அய்யாம் உஹர், அந்த நோன்பை நீங்கள் வேறு சில நாட்களில் நோற்றுக் கொள்ளலாம். இப்படி ரப்புல் ஆலமீன் இபாதத்துகள்ல ஒரு சில சலுகைகளை ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். அந்த இபாதத்துகளை இந்த 3 அடிப்படைகளை வைத்து நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னா அந்த சலுகைகளை நாம எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன மாறிட்டு அப்படின்னு சொன்னா, மார்க்கத்துல கடமையாக்கி இருக்கின்ற இபாதத்துகள்ல சலுகைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம மாறிட்டோம். நோன்பு அல்லாஹ் தஆலா சலுகை கொடுப்பான். வைன்குத்து மரலா, நீங்க நோன்பாளியாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீங்க அந்த நோன்பை வேற நாள்ல நீங்க வச்சுக்கலாம். ஆனா கடைசியில் அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்லும் பொழுது அந்த சுமுகையில் இருக்கும், இருந்தாலும் நீங்க நோன்பு வைப்பது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்படி எல்லா விஷயங்களையும் சலுகைகளை கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் சலுகைகளையும் தாண்டி சிரமத்தோடு அந்த இபாதத்துகளை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான கூலியை வழங்குவான். பொதுவா இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு விஷயத்தை நாம விளங்கணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை நாம் தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது அது இபாதத்துகளை நிறைவேற்றுகின்ற அந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது தனியாக தனிமனித வாழ்க்கை சமூக ரீதியான வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை பொறுத்து கொண்டு தாங்கிக் கொள்கின்ற பொழுது அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா பெரிய அந்தஸ்தை கொடுப்பான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் அவன் படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அவனுடைய காலில் ஒரு சிறு முள் குத்தினால் கூட அதன் மூலம் அவன் ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு பகரமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகையில இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாம ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். உலிஹியா, அதாவது குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அந்த உலிஹியா குறித்த ஒரு சில விஷயங்களையும் தெளிவுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சில விஷயங்களை கண்ணியப்படுத்துமாறு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். ஹஜ்ஜினுடைய விஷயத்துல பார்த்தோம்னா காபத்துல்லா அல்லாஹ்விடத்தில் மிகுந்த கண்ணியம் பெற்ற இடம். அந்த இடத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இடங்களில் ஒரு சில இடங்களை ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்த சொல்லுகின்றான். காலங்களில் ஒரு சில காலங்களை ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்த சொல்லுகின்றான். அப்படி கண்ணியப்படுத்த சொல்லுகின்ற வரிசைகளில் இருக்கக்கூடிய ஒரு பிராணி, வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இபாதத்து தான் இந்த உதஹியா என்று சொல்லக்கூடிய இபாதத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது தாலிகமின் ஷராயிரில்லாஹ், உலுஹியா குறித்தும் உலுஹியாவினுடைய பிராணி குறித்தும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. வமையுஅல்லிம் ஷராயிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃபஹுவ மின் தக்வல் குலூப், அவர் இறையச்சமுடையவர்களாக மாறி போகின்றார் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி தர்றார். கண்ணியப்படுத்த வேண்டிய இபாதத் உலுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானி, கண்ணியப்படுத்த வேண்டிய பிராணி இந்த உலுஹியாவிற்காக வேண்டி நாம் தயார் செய்கின்ற அந்த பிராணி. பொதுவா நமக்கெல்லாம் தெரியும் அந்த குர்பானி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குர்பானியினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் விளங்கணும். அரபியில குர்பான் அப்படின்னு சொன்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து தான் இந்த குர்பானி அப்படின்ற வார்த்தை உருவாச்சு. அல்லாஹ்வை நெருங்குவதற்காக ரப்புல் ஆலமீன் நமக்கு மட்டுமல்ல நமக்கு முன்னால் சென்ற நிறைய சமூகங்களுக்கு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கான அடையாளமாக ரப்புல் ஆலமீன் குர்பானியை கடமையாக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் 2 பேர், 2 பெண் மக்கள். அல்லாஹ் தஆலா ஒரு சூழில் பிறந்த ஆண், அடுத்த சூழில் பிறந்த பெண், மாத்தி மாத்தி திருமணம் முடிக்க சொன்னான். ஆனா அதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப 2 பேர்ல யாரு சிறந்தவன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம், யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சிறந்தவன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அப்ப அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அமல் அது குர்பானின்னு சொல்லக்கூடிய அமல். தங்களால் முடிந்த விஷயங்களை கொண்டு போய் அந்த மலை மீது வைக்க வேண்டும்.
வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து யாருடைய அந்த குர்பானியை, யார் அந்த அர்ப்பணிப்போடு செய்த விஷயத்தை அந்த நெருப்பு கரிக்கின்றதோ அவர்தான் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் சிறந்தவர். அவர்தான் என்ன செய்யணும்னு சொன்னா 2 பேர்ல சிறந்தவர் முடிவு செஞ்சு அவர் விருப்பப்படக்கூடிய பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டது. 2 பேரும் தங்களால முடிஞ்ச ஒரு நபர் விவசாயியா இருந்தாங்க, ஒரு நபர் என்ன செஞ்சா ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் என்ன செஞ்சாங்க, தங்களால் முடிந்த விஷயங்களை கொண்டு போய் மலை மீது வைக்கின்றார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த இருவரில் ஒருவருடைய அந்த குர்பானியை மட்டும் அதை அப்படியே கருக்கி விட்டு சென்றது. இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்ட அந்த நபர் இன்னொரு சகோதரத்தை சொன்னாராம், பாலகிந்தமா எத்தக்கப்படலாகும் மினல் முத்தகீன். குர்பானி நீயே கொடுத்த, நானும் கொடுத்தேன். ஆனால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் யார் தக்வாவோடு குர்பானியை கொடுக்கின்றாரோ, இறையச்சத்தோடு குர்பானி என்று சொல்லக்கூடிய அமலை நிறைவேற்றுகின்றாரோ அவரிடத்திலிருந்து தான் அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு மனிதன் அவர் தக்வாதாரி என்பதற்கான அடையாளமாக ரப்புல் ஆலமீன் குர்பானியை முன் சென்ற சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். மட்டுமல்ல, ஆரம்பத்துல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு குர்பானியை கடமையாக்குவதற்கு முன்னால அப்பவும் குர்பானி கடமையா இருந்துச்சு. அறியாமை காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, பிராணியை அறுப்பார்கள், அறுத்து அந்த இரத்தத்தை தங்கள் மேனிகளிலும் அதே போன்று அந்த இறைச்சியை தங்கள் வீட்டு சுவர்களிலும் என்ன செய்வாங்கன்னா ஒட்டி வைப்பாங்க. யாரு பெரிய குர்பானியை கொடுத்திருக்கிறா, யார் வந்து நிறைய இறைச்சியுடைய குர்பானியை கொடுத்திருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர்கள் அறுத்த அந்த பிராணியினுடைய இறைச்சி என்ன செய்வாங்கன்னா சுவத்தை அங்கங்க ஒட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வசனத்தை இருக்கிறான், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியினுடைய இறைச்சியோ வலா திமாமுகா, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியினுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களினுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய இறையச்சம் உங்களுடைய உள்ளத்தினுடைய நிலைமையை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் உள்ளம் சார்ந்து அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் குர்பானி கொடுக்கக்கூடிய நபருடைய உள்ளத்துல எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பார்த்து அந்த நபரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்கின்றான் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்திலும் சலுகைகளை தேடக்கூடிய சமூகம் இன்னைக்கு குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சலுகையை தேடக்கூடிய ஒரு சமூகமாக மாறி வருகின்றோம். ரிஸ்க் ஃப்ரீ குர்பானி, எது லேசா முடிஞ்சிடும். குர்பானியில் நம்ம நிறைய வேலை செய்யக்கூடாது, ஆனால் குர்பானி நிறைவேற்றணும், நம்ம கடமை நிறைவேறணும். அதற்காக வேண்டிய மார்க்கம் வகுத்து கொடுத்திருக்கின்ற, மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பேணாம வெறும் பெயரளவுல இவர் குர்பானி கொடுத்துட்டார் அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் நிறைவேறி கொண்டால் போதும் என்ற ஒரு மனம் கொண்டவர்களாக நாம் மாறி வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை நமக்கு தெரியும், எவ்வளவு ஏழ்மையா வாழ்ந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட பல நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு முழுக்க உணவு உண்டதில்லை. சில நாட்கள் பட்டினியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாட்கள் கழிந்திருக்கின்றது என்று ஏழ்மையான வரலாறை படைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் ஒரு ஆண்டு கூட குர்பானியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது. மதீனாவிற்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள், எவ்வளவு ஏழ்மையான நிலையாக இருந்தாலும் சரி, மதீனாவில் வசித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகளும் ஒரு வருடம் கூட குர்பானியை நிறைவேற்றாமல் இருந்ததில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஏழ்மை அப்படின்னு நான் ஏழை என்ற அதுக்கான வசதி இல்லை என்கின்ற விஷயத்தையும் குர்பானி என்கின்ற விஷயத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சம்மந்தப்படுத்தி பார்க்க கூடாது. அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இன்னைக்கு சலுகைகள் இதெல்லாம் இருந்தால் நிறைவேற்ற வேண்டாம் என்று சலுகைகளை நோக்கம் கொண்ட சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி வருகின்றது. தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்குறாங்க. அவன் என்ன நினைக்க, போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா உடனே சரி இந்த வருஷம் கொடுக்க வேணாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்று சலுகைகளை நாம் நோக்கக்கூடியவர்களாக நாம் மாறி வருகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 10 வருஷம் கொடுக்கணும்? எத்தனையோ நாட்கள் பட்டினியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடந்திருக்கிறாங்க. 10 வருடம் தொடர்ந்து கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உணர்த்துகிற செய்தி அதுதான், குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதீத முயற்சி எடுத்து நம்மால் என்ன முடிகின்றதோ அந்த விஷயத்தில் தனிப்பட்ட குர்பானியாக இருந்தாலும் அல்லது கூட்டு குர்பானியாக இருந்தாலும் அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ
வசதி படைத்தவர்கள் தனித்தனியாக அல்லது தம்மால் கூட்டு குர்பானி மட்டுமே கொடுக்க முடியும் என்று வசதி படைத்தவர்கள் அதில் சேர்ந்து கண்டிப்பாக கூட்டு குர்பானி என்கின்ற அந்த குர்பானி அல்லது கூட்டு குர்பானி என்கின்ற அமலை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ததுபு இல்லா முஸின்னா, பிராணியை வாங்குகின்ற அந்த நேரத்துல ஒரு சில விஷயங்களை நாம கவனிக்கணும். இன்னைக்கு கவனிக்கிறது இல்ல. என்னன்னு சொன்னா, நாளைக்கு குர்பானி கொடுக்க போறோம்னா இன்னைக்கு நைட்டு தான் நம்ம வீட்டுக்கு அந்த பிராணி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸன், மற்ற விஷயங்கள்ல நன்மைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில அளவுகளை கொடுத்திருக்கிறாங்க. தொழுதா இவ்வளவு நன்மை, நோன்புக்கு இவ்வளவு நன்மை அப்படின்னு ஒரு சில அளவுகளை நாம பார்க்கலாம். ஆனா குர்பானி என்று வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த குர்பானியுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மை தருகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஏன்னா பிராணியில அதிகமா இருக்கிறது இறைச்சியினுடைய அளவையோ அல்லது வேறு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த பிராணியை கவனிக்கும் பொழுது அதுல அதிகமாக இருக்கக்கூடியது அந்த பிராணியினுடைய முடிதான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இருக்கின்ற எண்ணிக்கையின் அளவு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஆர்வப்படுத்தியதன் காரணம் என்னன்னு சொன்னா, குர்பானி பிராணின்றது வெறும் அன்றைய காலை அல்லது அன்றைய இரவு வீட்டிற்கு வந்து அறுத்து பலியிட்டு அந்த இறைச்சியை பங்கு வைப்பதோடு குர்பானியுடைய கடமையை முடிந்து விடுவதல்ல. குர்பானி அந்த அமலை நிறைவேற்றுகின்ற நபர்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா அதனுடைய நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் அந்த அறுத்து பலியிடுகின்ற அந்த செயலை, இறைச்சி பங்கு வைக்கின்ற அந்த செயலோடு நம்முடைய கடமையை முடித்து விடுவதல்ல. குர்பானியை பிராணியை பார்த்து வாங்குவது, அதற்கான விஷயங்களை, எதற்காக நேரங்களை செலவிடுவது, அதை அப்படியே நம்ம குடும்பங்களில் ஒருவராக குர்பானின்ற அந்த ஏன் அல்லாஹ் அந்த அமலை கடமையாக்கின்றான், கடமையாக்கினான் என்ற நோக்கத்தை மறந்துட்டோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிடுகிற தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுகின்ற அந்த செயலுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்பானியை சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்றால், அப்ப எந்த அளவிற்கு அந்த பிராணி நம்மோடு ஒன்றிணைய வேண்டும். நிறைய விஷயங்களை பார்க்கணும். லா ததுபு இல்லா முஸின்னா, முஸின்னா என்று சொல்லக்கூடிய பிராணியை தவிர நீங்கள் எதையும் மறுக்க வேண்டாம். முஸின்னானா வயது வரம்பு. ஒட்டகத்துல பார்த்தோம்னா 5, அதே மாதிரி மாடுல 2, ஆடுல 1, 1 வயது. இப்படிப்பட்ட வயது பூர்த்தி அடைந்த பிராணிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அறுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இந்த ரிஸ்க் ஃப்ரீ, அதாவது எளிமையான முறையில குர்பானி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எதுவெல்லாம் எளிமையாக இருக்குதோ எல்லா விஷயங்களும் எளிமையை தேடக்கூடிய சமூகமா மாறிட்டோம். பிராணிகள்ல ஒரு சில குறைகளால் தெளிவாக தெரியக்கூடிய அல்லது அந்த பிராணியினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிராணியிடத்தில் குறை இருந்தால் அந்த பிராணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். நாம் என்ன நினைச்சிட்டோம்னா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இந்த பிராணி ஒரு சின்ன குறை இருக்கு, பரவாயில்ல, இந்த வருஷம் இதை கொடுத்துருவோம், அடுத்த வருஷம் வேற பார்த்துக்கலாம் என்று நம்முடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா, அந்த பிராணியினுடைய விஷயத்தை கொஞ்சம் நெளிவு சுழிவுகளை பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டோம். இன்னும் ஒரு சில கிதாபுகள் எழுதுறாங்க, இன்னைக்கு நாம பிராணி எப்படி சூஸ் பண்றோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவில் அதை அப்படியே கொண்டு போய் எடை போட்டு அந்த எடையினுடைய அளவுக்கு அப்படியே என்ன அமௌண்ட்டோ அதை கொடுத்து வாங்கிட்டு வரோம். ஒரு சில கிதாபுகள் எழுதுறாங்க, குர்பானி பிராணியை எடை போட்டு வாங்கக்கூடாது, அதை பார்த்து இவ்வளவு போகும் அப்படின்ற அந்த விஷயங்களை கவனித்து தான் வாங்க வேண்டுமே தவிர, குர்பானி பிராணியை அப்படியே கொண்டு போய் என்ன செய்யக்கூடாதுன்னா, இத்தனை கிலோ இருக்கு, இத்தனை கிலோக்கு இவ்வளவு பைசா அப்படின்ற மாதிரி எடை போட்டு குர்பானி பிராணியை வாங்கக்கூடாது. குறைகளை பார்க்க வேண்டும். குர்பானி அப்படின்னு சொன்னா நாம தப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு சட்டம் தெரியறது இல்லை. ஒரு குடும்பத்திற்கு நாம நினைச்சிட்டோம், நம்ம வீட்டுல 4-5 பேர் இருக்கிறோம், 4-5 பேருக்கு சேர்த்து ஒரே ஆடை நம்ம குர்பானி கொடுத்து நம்முடைய குர்பானி நிறைவேறும் என்பதா ஹதீஸ்கள்ல கிதாபுகள் எழுதுறாங்க. ஒரு மனிதன் அவன் சுய புத்தி உடையவனாக, பருவ வயதை அடைந்தவனாக, முஸ்லீமாக அவன் இருந்து இன்னைக்கு குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைய காலையில ஜகாத்தினுடைய அளவு எவ்வளவோ அவ்வளவு பணம் என்னிடத்தில் இருக்கின்றது. ஜகாத்துக்கும் குர்பானிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஜகாத் என்றால் அந்த பணம் அவனிடத்தில் 1 வருடம் இருக்க வேண்டும். குர்பானினா அன்றைய நாள் காலை அவனிடத்தில் ஜகாத்தினுடைய அளவு பைசா செல்வம் இருக்கிறது என்றால் அவன் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். ஒரு வீட்டுல மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது கூடாது. தகப்பன் இருக்கலாம், தகப்பன்
சுயமாக சம்பாதிக்கக்கூடியவர், அவரிடத்தில் ஜகாத்தினுடைய அளவு அன்றைய காலையில இருக்குது. மகனும் சம்பாதிக்கின்றார், அன்றைய காலை அவரிடத்திலும் ஜகாத்தினுடைய அளவு இருக்கிறது என்று சொன்னால் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும். இன்னொரு சில கிதாபுகள் எழுதுறாங்க, மனைவி அணிந்திருக்கக்கூடிய நகை அதுவும் ஜகாத்தினுடைய அளவை எட்டி இருந்தால் அவர் மீதும் அன்றைய நாளில் குர்பானி கடமை ஆகின்றது. ஆனா நீங்க நாம தவறா விளங்கிட்ட குர்பானின்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு மொத்தமா ஒரு ஆடை கொடுத்தோம்னு சொன்னா நம்மளுடைய குர்பானி கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள முஸ்லிமாக இருந்து அன்றைய காலை ஜக்காத்தினுடைய அளவு நம்ம கையில இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அவர் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். நீங்க குர்பானினா நாம ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஆடு கொடுத்தா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஆடு நிறைவேற்ற முடியாத சூழலில் மற்ற நபர்கள் என்ன செய்யணும், கூட்டு குர்பானியில் பங்காக சேர்ந்து கொள்ளலாம். இதுதான் குர்பானியினுடைய சட்டம். இன்னைக்கு சட்டங்களை நாம தெரிஞ்சிக்காம வெறும் நம்ம பேர்ல அல்லது நம்ம குடும்பத்து பேர்ல ஒரு பங்கையோ அல்லது ஒரு ஆட்டையோ கொடுத்து விட்டால் குர்பானி நிறைவேறி விட்டது என்று தவறாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். குர்பானி பிராணியை சில நாட்கள் நம்மோடு வைத்து நம் குடும்பத்தில் ஒருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, உங்களுடைய குர்பானி பிராணியை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்கள் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன்னா நாளைக்கு மறுமையில் அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் உங்களுக்காக வேண்டி பரிந்துரை பேசக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய பிராணி யாராவது மாறும். அன்னைக்கு காலையில வந்து உடனே அறுத்து பலியிடுவது எப்படி நம் பற்றிய விஷயங்களை அல்லாஹ் தஆலாவிடத்தில் சாட்சி சொல்லக்கூடிய பிராணியாக மாறும். சில தினங்கள் நம்மோடு வளர்க்க வேண்டும், சில தினங்கள் அதற்காக வேண்டி நேரங்களை செலவிட வேண்டும். சஹாபாக்கள் இந்த உலகியா தினம் வந்துருச்சுன்னு சொன்னா துல்ஹஜ் அந்த ஆரம்ப தினங்கள்ல சஹாபாக்கள் அப்படியே எங்கு போனாலும் தங்களுடைய பிராணிகளை அழைத்து செல்வார்களாம். தொழுகைக்காக வருகின்ற பொழுதும் சில சஹாபாக்கள் தங்களுடைய உலகியா பிராணியை கூட்டிட்டு வந்து அப்படியே வெளியே கட்டி போட்டு தொழுகையை முடிச்சுட்டு போகும்போது என்ன செய்வாங்க, அந்த பிராணியை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு மேய்ச்சலுக்காக சஹாபாக்கள் அழைத்து செல்வார்கள் என்பதாக வரலாறுகள்ல இருக்குது. இந்த குர்பானி அப்படின்றது முழுக்க முழுக்க செல்வம் சார்ந்த அமலோ அல்லது அந்த ஆட்டினுடைய இறைச்சி சார்ந்த அமலோ கிடையாது. முழுக்க முழுக்க அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் உள்ளத்திலிருந்து நம்முடைய அர்ப்பணிப்பும் நம்முடைய இறை அச்சமும் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்காக வெளிப்படுகிறது என்று பார்க்கக்கூடிய அமல் தான் இந்த குர்பானி. இப்ப பிராணிகளுக்காக சில நேரங்களை செலவிட்டு அதை வளர்க்கின்ற ஒரு சூழலில் சமூகம் மாற வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் எண்ணத்தை போட்டு வளர்த்துக்கிட்டு நாளைக்கு பிறநாள் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டி மறுநாள் காலையில் அறுத்து பலியிடக்கூடிய சமூகம். ஏன்னா இதுதான் லேசு, இதுதான் எளிதான முறை. இந்த எளிதான முறை சலுகைகளை தேடக்கூடிய சமூகமாக நாம் மாறி வருகின்றோம். பிராணிகளுக்காக நேரத்தை செலவிட்டு அதற்காக வேண்டிய மேய்ச்சல் அதற்காக தீனி போடுவது ஒரு சில விஷயங்களில் இந்த சமூகம் கவனம் செலுத்தவே இல்லை. அடுத்து இன்னைக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் கூட்டு குர்பானி. சில இடங்களில் வியாபார நோக்கத்தில் செய்யப்படுகின்ற கூட்டு குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல். உங்களுக்காக வேண்டி நாங்கள் கூட்டு குர்பானி கொடுக்கிறோம், இறைச்சி முழுவதையும் ஏழைகளுக்காக பங்கு வைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்கோட போட்டுருவாங்க. ஃபோன்பே அல்லது ஜிபேல இந்த அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்கள் பெயரில் நாங்கள் குர்பானி கொடுக்கின்றோம் என்று வியாபார நோக்கத்தில் இன்னைக்கு அதிகமாக கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய அமல் உருவாகி வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டு குர்பானி கொடுத்த அந்த ஹதீஸ்களினுடைய அடிப்படையாக குர்பானி 5 கேட்டகரிகளாக பிரிப்பாங்க. 5 வரிசைப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா குர்பானியை பிரிப்பாங்க. முதலிடத்தில் இருக்கக்கூடியது முழு ஒட்டகத்தை ஒரு நபர் தனக்காக குர்பானி கொடுப்பது. இரண்டாவது ஹதீஸ்களின் பிரகாரம் வரிசைப்படுத்தி பார்த்தால் முதல் இடத்துல இருக்கிறது ஒட்டகத்தை ஒரு மனிதன் தனக்காக வேண்டி ஒரு முழு ஒட்டகத்தை கொடுப்பது. இரண்டாவது ஹதீஸ்களின் அடிப்படையில் வரிசையில் இருக்கக்கூடியது ஒரு முழு மாட்டை ஒரு மனிதர் தனக்காக வேண்டி கொடுப்பது. மூன்றாவது கூட்டு குர்பானி ஹதீஸ்களின் பிரகாரம் வரிசையில் இருப்பது ஒரு ஆட்டை ஒரு மனிதர் தனக்காக வேண்டி கொடுப்பது. நான்காவதாக இருப்பது ஒரு ஒட்டகத்தை அந்த கூட்டு குர்பானியாக அந்த நபர்கள் 7, குறைந்தபட்சம் 7, அதிகபட்சம் 10 நபர்கள் ஒட்டகத்தில் ஒன்று சேர்ந்து கொள்ளலாம். 10 நபர்கள் அல்லது 7 நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுப்பது 4வது இடத்தில் இருக்கின்றது. 5வது இடத்தில் இருப்பது தான் 7 நபர்கள் அல்லது 5 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுப்பது. சமுதாயத்துல நம்ம அமல்களினுடைய அந்த வரிசையின் பிரகாரம் எந்த விஷயத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். 5வது இருக்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய கடமைகளை நிறைவேற்றிருக்கின்றோம். சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடிய சமூகம்.
நிறைய விஷயங்கள் இருக்கு. கூட்டு குர்பானி சம்பந்தமா சட்டங்கள் நிறைய இருக்கு. சட்டங்கள் தெரியுது இல்ல. நாம ஒரு மாட்டுல ஒட்டகத்துல கூட்டு குர்பானி சேர்றோம்னா நம்மோடு பங்கு சேரக்கூடியவர்கள் யார் என்று தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பங்கு சேரக்கூடிய நபர்கள்ல ஒரு நபர் தான் சம்பாதிக்கக்கூடிய அல்லது தன்னுடைய பொருளாதாரம் அந்த சேர்ந்திருக்கக்கூடிய பங்கினுடைய தொகை அது ஹராமின் மூலம் வந்திருந்தது என்று சொன்னால் அந்த மாட்டில் அல்லது ஒட்டகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய எந்த நபருடைய குர்பானியும் நிறைவேறாது. 7 பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், 7ல ஒரு ஆள் வந்து ஹராமான காசை கொண்டு வந்து அவர் பங்கு சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த 7 பேருடைய குர்பானியும் நிறைவேறாது. கூட்டு குர்பானி நம்ம சலுக, நம்ம அந்த பணத்தை கட்டி ரசீதை வாங்கிட்டோம், அன்னைக்கு போய் என்ன செய்யறோம், அந்த கவர்ல அல்லது பையில இறைச்சியை வாங்கிட்டு வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பங்கு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பங்கு நம்முடைய கடமை நிறைவேறிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கூட்டு குர்பானியாக இருந்தாலும் பங்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக தெளிவாக யோசித்து நல்ல ஆராய்ச்சி செய்து என்ன செய்யணும்னு சொன்னா கூட்டு குர்பானின்னு சொல்லக்கூடிய அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு பங்கு ஹராமான காசு சேர்ந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒருவருடைய குர்பானியும் நிறைவேறாது. எந்த அளவிற்கு மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன் இவ்வளவு முனைப்பாடு? ஏதோ ஒரு பிராணியை அறுத்து ஏதோ ஒரு விஷயமா அப்படியே கண்மூடித்தனமாக செஞ்சுட்டு பொதுவாக வெறும் அறுக்கிற விஷயம் தானே. இதில் ஏன் மார்க்கம் இவ்வளவு ஈடுபாடுகளை காட்ட வேண்டும் என்று சொன்னால் மற்ற அமல்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை தொழுகையை விடுறோம் அப்படின்னு சொன்னா அதை கலாவாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். நோன்பு விடக்கூடிய சூழல் வருகிறது என்று சொன்னால் அதற்காக ஃபிதியாவை நாம் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் அதை இந்த வருஷம் செய்ய முடியலன்னா செய்யாதவர்களாக தான் நாம் கருதப்படுவோம். அதுல கலாவோ அல்லது அதற்கு பகரமாக வேறு சில இணையான தொகையையோ அல்லது இணையான அமல்களையோ நிறைவேற்றுவதனால் இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமலுக்கு ஈடு ஆகாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியிலும் குர்பானி பிராணியிலும் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்கின்ற விஷயத்திலும் இவ்வளவு விஷயங்களை ஆய்வு செய்யுமாறு மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, முழுக்க உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தையும் இறை பொருத்தத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்வதற்கு தயாராக இருக்கின்ற நாம் குர்பானி அதை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் குர்பானி பிராணி சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு வரக்கூடிய விஷயம், குர்பானி பிராணிய வாங்கிட்டு வந்து அதை சண்டைக்கு விடக்கூடிய சமூகமாக நாம மாறிட்டோம். இன்னைக்கு நடக்குது, நம்ம ஊர்ல நடக்குது முட்டு சண்டைன்னு சொல்லிட்டு குர்பானி பிராணியை சண்டைக்கு விடக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையில ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்காக வாங்கிய ஒட்டகம், அந்த ஒட்டகம் அடிப்பணியை மறுக்கின்ற பொழுது அந்த சஹாபி ரொம்ப அடிக்கிறாங்க அந்த ஒட்டகத்தை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குர்பானி பிராணி அல்லவா, அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சி என்று குர்ஆனில் அடையாளப்படுத்துகின்றார், அல்லாஹ்வுடைய அடையாளம் என்று சில இடங்களில் குர்பானி பிராணி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட பிராணியை உங்கள் வீடுகளில் ஒருவராக நீங்கள் கவனிக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமலை நிறைவேற்றுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற நாம் இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்திருக்கின்ற அனைத்து நடைமுறைகளையும் பேணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அனைத்து விஷயங்களையும் பாதுகாத்து இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமலை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. வஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.